வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம நைட்டு சாதம் வடிச்சிருப்போம். அது வந்து நிறைய மீந்து போயிடும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. வேஸ்ட்டாக சிலர் தயிர் சாதம், புளி சாதம் அப்படி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அதை வித்தியாசமான 2 சாதம் செஞ்சு காட்டுறேன். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கட்டிட்டு போகலாம். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணணுன்றதை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பழைய சாதத்தை வச்சு 2 விதமான ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நைட்டு வடித்த சாதம் இது இருக்குது. உப்பு தேவையான அளவு, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சோம்பு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பீட்ரூட் சின்ன பீட்ரூட்டு பொடியாக திருவி வச்சுருக்கேன். மிளகாய் ஒரு 10 மிளகாய் வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3 நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய். பாருங்கள், பழைய சாதத்தை வச்சு நம்ம நைட்டு வடித்த சாதம் காலையில் மிந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். இப்போ நான் அதில் 2 விதமான சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல நம்ம வெங்காய சாதம் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கிட்டோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி, அதுவும் நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய். இப்போ இதில் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம், அதாவது ஒரு ஆளுக்கு நீங்கள் சாப்பாடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2 வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அடுத்து இந்த மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பாருங்கள், பழைய சாதம் அப்படின்னாலே அதாவது தண்ணி நைட்டே தண்ணி ஊற்றி அந்த பழைய சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து வரப்போகிற வீடியோவில் பழைய சாதமும் அதுக்கு சைடிஷாக என்ன வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வெங்காயத்துக்கும் சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் போடுறேன். இந்த சாதம் நீங்கள் ரெடி பண்ணி மத்தியானத்துக்கு கூட நீங்கள் லஞ்சுக்கு கொண்டு போகலாம், கெட்டு போகாது. என்ன ஒரு இதுனா, நைட்டு சாதம் நம்ம இதில் போட்டு கிண்டும் போது நல்லா கொஞ்சம் நேரம் சூடு ஏறுற வரைக்கும் கிண்டணும். ஒரு 2 கிண்டிட்டீங்க அப்படின்னா தான் கெட்டு போயிடும். பாருங்கள், இதை கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சாதத்தை போடலாம். பாருங்கள், பாதி சாதம் இந்த வெங்காய ரைஸுக்கு போட்டுக்கலாம். அடுத்து பீட்ரூட் ரைஸுக்கு பாதி சாதம் வச்சுருக்கேன். நம்ம இந்த வெங்காயத்துலேயே உப்பு போட்டுட்டோம், அதனால் இந்த ரைஸுக்கு இப்போ உப்பு போட தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் உப்பு போட்டு சாதம் வடிக்க மாட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா சூடு ஆகிற வரைக்கும் இந்த சாதத்தை நல்லா நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கே இந்த சாதத்தை கொண்டு போயிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பீட்ரூட் சாதம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வச்சுருந்தேன். 1 ஸ்பூன் அளவு உளுந்து இதில் போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனியா. இப்போ மிளகாய், காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகாய். இது வெறும் கடாயிலேயே நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த வெறும் இதுலேயே அந்த உளுந்தெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதை நம்ம மிக்சியோட ஜாரில் கொட்டிடலாம். அது அப்படியே ஆறட்டும், ஆறிட்டுருக்கட்டும், அப்புறம் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஹையில் வச்சுட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனாக இருக்கும் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதில் பீட்ரூட் போட்டுக்கலாம். இப்போ உளுந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். அடுத்து கடுகு ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வயசானவங்களுக்கு செஞ்சு தரீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சிலருக்கு இந்த பருப்பெல்லாம் பிடிக்காது. அப்படி பிடிக்காட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உளுந்து போட வேண்டாம். கருவேப்பிலை பாருங்கள், இதில் இந்த பீட்ரூட் திருவி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக உள்ளதில் திருவி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு கிண்டும் போது அந்த வாயில் இந்த பீட்ரூட் கடிப்படாமல் இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்ததை. பாருங்கள், இது நம்ம வறுத்ததை பொடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சாதம் போட்டுக்கலாம். 1
நம்ம இந்த பொடி வந்து நம்ம ரெடி பண்ணியே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ரூட் சாதம், கேரட் சாதம், கோஸ் சாதம் இப்படி பண்ணும்போது இதை வந்து நம்ம மேலே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட்டும் அந்த வாசனையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொடியை போட்டுடலாம். பாருங்கள், பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அந்த பொடி பண்ணி அந்த பருப்பெல்லாம் வறுத்து பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் அந்த பீட்ரூட்டில் ஒரு வாசனை வரும் பாருங்கள், அந்த வாசனை போயிட்டு இந்த பொடியோட வாசனை தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்கள், பழைய சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான 2 டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காய சாதம், பீட்ரூட் சாதம். இதை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிள். ரெண்டாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை லஞ்ச் மெனு கூட நீங்கள் கட்டிட்டு போகலாம். இதுக்கு சைடிஷ் ஏதாவது வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம சாதம் போட்டு வதக்கும் போது நல்லா கொஞ்சம் வதக்கிடணும். வதக்கிட்டிங்க அப்படின்னா அது மத்தியானம் வந்து கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.